அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காவல்துறை உயர் அதிகாரிகளின் இடமாற்றம் குறித்து வெளியான தகவல். பிள்ளைகள் முன்னிலையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட தந்தை மனைவி மீதும் தாக்குதல். விரைவில் கைது செய்யப்படவுள்ள மற்றொரு பிரபல முன்னாள் அமைச்சர். இளம் ஊடகவியலாளரின் மரணத்தில் மர்மம், காவல்துறை மீது மனைவி குற்றச்சாட்டு. கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி சஜித் தரப்பு உறுதி. கட்டுநாயக்கவில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இளைஞர். தமிழர் பகுதியை உலுக்கிய சம்பவம், வீட்டின் முன் சடலமாக மீட்கப்பட்ட 22 வயது இளைஞர். அனுராதபுர சிறை அதிகாரி கைது. முன்னாள் அமைச்சரின் மனைவி சிஐடியினரால் அதிரடி கைது. தொடர்பான விரிவான செய்திகள். உயர் பதவிகளில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் சிலருக்கு இடமாற்றம் மற்றும் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதன்படி தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் அனுமதியுடன் இந்த நியமனங்கள் மற்றும் இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்மையில் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் அனுமதியுடன் காவல்துறை அதிகாரிகள் சிலருக்கு உடன் நடைமுறையாகும் வகையில் இடமாற்றங்கள் வழங்கப்பட்டது. 4 சிரேஷ்ட காவல்துறை அத்தீட்சகர்கள் மற்றும் ஒரு காவல்துறை அத்தீட்சகர் ஆகியோருக்கே இவ்வாறு இடமாற்றம் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை பிரதேச சபையின் மின்சார ஊழியரை அவர்களது 2 பிள்ளைகளின் முன்னிலையில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வாள்கள் மற்றும் தடிகளுடன் வந்த ஆயுதமேந்திய குழு ஒன்று வீட்டுக்குள் புகுந்து அவரை கொலை செய்த பின்னர் அவரது மனைவியை தாக்கி காயப்படுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். களுத்துறை பனாபுட்டிய வத்தகொட பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையான சுகத் பிரசன்ன என்பவரே கொலை செய்யப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் நேற்று அதிகாலை 2 மணியளவில் வீட்டுக்குள் நுழைந்த ஆயுத குழுவே இந்த கொலையை செய்ததாக தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை நடந்த நேரத்தில் 16 வயது மகளும் 5 வயது மகனும் வீட்டில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வீட்டில் இருந்த நாயும் காணவில்லை என்றும் குடும்ப உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர். கொலையாளிகள் முச்சக்கர வண்டியில் வந்ததாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். விளையாட்டு, இளைஞர் விவகாரங்கள் மற்றும் சுற்றுலாத்துறையின் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு நடுப்பகுதியில் காலியில் நடைபெற்ற கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சியில் நிதி முறைகேடுகள் நடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பில் ஹரின் கைது செய்யப்படலாம் என தெரிய வந்துள்ளது. இளைஞர்களை ஒடுக்குமுறையில் இருந்து விடுவித்தல் என்ற தலைப்பில் காலி சமநல மைதானத்தில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் நடத்திய ஸ்மார்ட் யூத் கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சிக்கு அமைச்சரவை ஒப்புதல் பெறுவதற்கு முன்பு 3,14,17,778 ரூபாய் பணத்தை சுற்றறிக்கைகளை மீறியும் பயனற்ற முறையிலும் செலவிடப்பட்டதாக தணிக்கை அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. ஸ்மார்ட் யூத் கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சி 2024ஆம் ஆண்டு ஜூன் 14 மற்றும் 15 ஆகிய திகதிகளில் நடைபெற்றது. மேலும் இதற்கான அமைச்சரவை பத்திரம் அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்பும் அமைச்சரவை முடிவு தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துக்கு தெரிவிக்கப்படுவதற்கு முன்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதியன்று அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்டது. மேலும் இது குறித்து 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதியன்று தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சியை நடத்துவதில் முறைகேடுகள் நடந்ததாக பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ விரைவில் அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட உள்ளதாகவும் வட்டாரங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. திருகோணமலை கந்தலாய் பிரதேசத்தைச் சேர்ந்த பிராந்திய ஊடகவியலாளர் பிரியான் மெலிங்கம் வயது 34 என்பவர் மரணமடைந்ததற்கான பின்னணி குறித்து தற்போது சந்தேகங்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில் தனது கணவரின் மரணம் குறித்து முழுமையான விசாரணை
நடத்தப்பட வேண்டும் என அவரது மனைவி வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த மே மாதம் 17ஆம் தேதி இரத்தினபுரியில் உள்ள மனைவியின் வீட்டில் இருந்து கந்தலாய் நோக்கி சென்ற போது கபரின கல்வங்குவ என்ற இடத்தில் அதிகாலை 1:40 மணியளவில் மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளானதாக கபரின காவல்துறையினர் தெரிவித்தனர். இன்று வரை 23 நாட்கள் கடந்தும் சம்பந்தப்பட்ட விபத்துக்கான விசாரணையில் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லை. நான் பல இடங்களில் இருந்து சிசிடிவி காட்சிகள் பெற்று கபரின காவல்துறையினரிடம் வழங்கியிருந்தும் அவர்கள் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பிரியான் மலிங்கவின் மனைவி தெரிவித்துள்ளார். இது ஒரு அலட்சியமான அணுகுமுறையாகவே இருக்கிறது என அவரது மனைவி குறிப்பிட்டுள்ளார். மேலும் பிரியான் மலிங்க ஒரு கடமை உணர்வுள்ள ஊடகவியலாளராக பல சமூக பிரச்சினைகளுக்கு குரலாக இருந்தவர். அவரது மரணம் குறித்து முழுமையான மற்றும் நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவரது மனைவி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொழும்பு மாநகர சபை உட்பட ஏனைய மாநகர சபைகளில் எதிர்க்கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பொது இணக்கப்பாட்டுடன் ஆட்சி அமைப்போம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். கம்பஹாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டு மக்கள் பெரும்பான்மை பலத்தை வழங்கியுள்ளார்கள். ஆகவே ஏதும் செய்யலாம் என்ற எண்ணத்தில் அரசாங்கம் தான் தோன்றித்தனமாக செயற்பட்டது. அதிகாரம் நிலையற்றது என்பதை மக்கள் அரசாங்கத்துக்கு ஜனநாயக ரீதியில் எடுத்துரைத்துள்ளார்கள். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் அரசாங்கத்தின் பின்னடைவை எடுத்து காட்டுகிறது. அரசாங்கத்தின் போலியான வாக்குறுதிகளால் ஏமாற்றமடைந்த மக்கள் அரசாங்கத்துக்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளார்கள். வர்த்தமானி அறிவித்தலே பிரசுரிக்கப்பட்ட 161 உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் பெரும்பாலான உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் ஆட்சி அமைத்துள்ளோம். எதிர்க்கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பொது இணக்கப்பாட்டுடன் கொழும்பு மாநகர சபை உட்பட ஏனைய மாநகர சபைகளில் ஆட்சி அமைப்போம். ஊழலை இல்லாதொழிப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்க முயற்சிக்கிறார்கள். மக்கள் ஆணையின் அர்த்தத்தை அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பணியக விமான நிலைய பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் நேற்று இரவு நடத்தப்பட்ட சோதனையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் எலப்படக்கம்ம பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடையவர் ஆவார். சந்தேக நபரிடமிருந்து 7600 சட்டவிரோத சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பணியக விமான நிலைய பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா கல்மடு கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட பூம்புகார் பகுதியிலிருந்து இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. 22 வயது இளைஞரின் குறித்த சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக ஈச்சங்குளம் போலீசார் தெரிவித்தனர். இளைஞனை காணவில்லை என வீட்டார் தேடிய போது வீட்டின் முன்பாக உள்ள மரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டுள்ளார். போலீசார் மற்றும் கிராம சேவையாளருக்கு அயலவர்கள் வழங்கிய தகவலை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் இளைஞரின் மரணம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு கிடைத்ததாக பொய்யான அடிப்படையில் கைதியை விடுவித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சகர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் துனேஷ் கன்கந்த மனைவி குஷானி நாணயக்கார குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. முன்னணி நிறுவனங்களான கிரீன் லங்கா டிராவல்ஸ், கிரீன் சீட் லங்கா மற்றும் கிரீன் ஸ்ரீலங்கா ஷிப்பிங் ஆகியவற்றின் இயக்குனரும் தொழிலதிபருமான குறித்த பெண் 700 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருமான வரி ஏய்ப்பு வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவரை உடனடியாக கைது செய்யுமாறு நீதவான் பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதையடுத்து சிரேஷ்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஷானி அபிஷேகர தலைமையிலான குழுவின் சிறப்பு நடவடிக்கையின் மூலம் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விடயம் குறித்து நீதிமன்றம் அவருக்கு பலமுறை அறிவித்தல் வழங்கிய போதும் அவர் அதனை பொருட்படுத்தாமல் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.